கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து தென்கொள் அசுரரை தேஜ வளர்கின்றான் கண்களிருந்தவா காணீரே கணவளையீர் வந்து காணீரே. விண்கொள் சொர்க்கத்தில் உடையவர்களான அமரர்கள் அவர்கள் எல்லாரும் வந்து சரணாகதி பண்ணினார்கள் எம்பெருமானே. ஏனால் பூமியில அசுரர்கள் பூபாரமாக இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாம் நீங்க வேணும், பூமி பாரம் தாழாதபடி சரணம் அடைஞ்சார்கள் என்று சொல்லி தேவர்கள் எல்லாரும் வந்து சரணாகதி பண்ண விண்கொள் அமரர்கள் வேதனை தீர அவர்களுடைய வேதனை தீரும்படி எங்கு அவதரிச்சானா மண்கொள் வசுதேவர் தம் மகனாய். எப்போ அவர்கள் தங் குறைய சொல்லிண்டாலும் அவர்களிலேயே ஒத்தனகா அவதரிக்க கூடாதோ, மண்ணில் இருக்கக்கூடியவனார் கூடிய வசுதேவன், அந்த வசுதேவன் தான் பாக்கியம் பண்ணினார். பிதரம் ரோச்சயாமாசே என்று பூர்வ அவதாரத்துல தசரதனை தேர்ந்தெடுத்தது போலே இந்த அவதாரத்துல வசுதேவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய தம் மகனாய் வந்து தின்கொள்ள அசுரரை வந்து இவன் வளர்கிறான் இவன் வளர 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 கண்ணன் வளர 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 அவர்கள் எல்லாரும் தேயறாளா, அவர்கள் தேயறார்கள்ங்கிறார். அசுரர் தேய வளர்கின்றான். கண்ணன் எவ்வளவுக்கு அழுது உடம்பு புஷ்டியாகிறானோ அவ்வளவுக்கு அழுது கம்சன் நோஞ்சானா ஆயின்றிருக்கானா. ஏன்னா கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. உடம்பு உஷ்ணமே, உடம்பு உஷ்ணத்தால்தான் எல்லாருமே இழைக்கிறது. கஞ்சனுக்கு ஏன் உடம்பு உஷ்ணமா போச்சுன்னால் இவனை நினைச்சுதான். இவனை இன்னும் வந்து பார்த்தானோ, நான் பார்க்கல, அசரீர வாக்கு கேட்டதிலேருந்து இழைச்சு போயிட்டான். ஏன்னா ஆஞ்சநேயர் கிளம்பும் பொழுது சத்ரு கரிசனஹா அப்படிங்கிறார் வால்மீகி. இப்படி கிளம்பினான் அப்படின்னதும் ஆஞ்சநேய பக்தர்கள் எல்லாரும் அடாடா இவர் ஒண்டியா போறாரே, அங்க யாராவது ராட்சசெல்லாம் பிடிச்சு ஹனுமாரை அடிச்சிட போறாளே அப்படின்னு இவா கவலைப்படுவாளே அப்படிங்கிறதுக்காக அப்படி கிளம்பினார். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ரு கர்சனா. இவர் கிளம்பினார் அப்படின்னதுமே அங்க ராவணன் என்ன ஆனான்னா ராவணன் இழைச்சு போயிட்டான் அப்படிங்கிற. இவர் கிளம்பினான் அப்படிங்கும் பொழுதே சத்ரு கர்சனா அவன் இழைச்சு போயிட்டான் அப்படிங்கிறது போல இவன் வளர்ந்து பெரியவனாக ஆகி அப்புறம் துவாரகையில சாம்ராஜ்யம் ஏற்படுத்தி அதற்கு பிறகு திக்விஜயம் பண்ணி ஒவ்வொரு அசுரப்பிராயர்களான அரசர்களை அடித்தான் அப்படிங்கிற அவசியமே இல்லாம இங்கே இவன் வளர வளர அசுரர் தேய தேய தேஞ்சி எல்லாம் சின்ன சோனியா போயிட்டாலும் அசுரர்கள் எல்லாரும். தின்கொள்ள அசுரரை தேஜ வளர்கின்றான். கண்ணனுடைய கண்ணழகுதானே கண்ணனுக்கு முக்கியம். கண்களிருந்தவா காணீரே. கனகமயமான வளைய அணிஞ்சவர்கள் அல்லது கனவளை, நல்ல கனத்ததான வளை உடையவர்களான பெண்மணிகளே வந்து பாருங்கள். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.